கருப்பனின் அழகிய ராட்சசி. எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிறகு யார் முகத்திலையும் ஈ ஆடல. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 வருஷமா தன் கணவன் இவ்வளவு பெரிய குற்றத்தை இந்த வீட்டுல செஞ்சிருக்கான்னா அதை நினைச்சு செல்வமதி கூனி குறுகி போய் உட்கார்ந்துட்டு இருந்தா. அவளுக்கு என்னதான் தன்னோட பொண்ணு ரோஜா இந்த அரண்மனையின் ராணி மாதிரி வாழணும்னு நினைச்சு ஆசைப்பட்டிருந்தாலும் மற்ற உயிர்களை கொன்னு அந்த இடத்துக்கு அவ மகள் வரணும்னு ஒரு நாள் கூட நினைச்சதில்ல. ஆனா தன் கணவனுக்கு இவ்வளவு பெரிய கொடூரமான எண்ணம் எங்கிருந்து வந்துச்சு? ஏதோ அன்னைக்கு போதையில கார்வேந்தன் தப்பு பண்ணிட்டான். அதை அப்படியே விட்டுருக்கலாம், இல்ல அவன்கிட்ட நேருக்கு நேரா கேள்வி கேட்டு அவனை தண்டிச்சிருந்திருக்கலாம். அதெல்லாம் இல்லாம அவங்களுடைய பச்சிலம் குழந்தைய மதிவதனியோட வயிற்றிலேயே அழிச்சிருக்காரு. இவன்லாம் என்ன மனுஷன்? ஒரு குழந்தை இல்ல, 8 குழந்தைங்க. அப்பப்பா, அந்த உயிர் எவ்வளவு தவிச்சு போயிருக்கும். இத்தனை பாவத்தையும் பண்ணிட்டு எப்படி இங்க கூச்சமே இல்லாம உட்காண்டிருக்கான்னு நினைச்ச செல்வமதியால தன் கணவனை நிமிர்ந்து கூட பார்க்க தோணல. எழுந்து நின்று எல்லாரையும் பார்த்தா. பிறகு தன் அப்பா பரதிவேந்தனை பார்த்த செல்வமதி, அப்பா, எனக்கும் இவருக்கும் இனி எந்த சம்மதமும் இல்லை. இவரோட சேர்ந்து அந்த ஷிவ்யாவையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருங்க என்றால் ஆத்திரத்தோட. அதை கேட்ட பரதிவேந்தன் அதிர்ந்து போய் செல்வமதிய பார்த்தாரு. என்னம்மா சொல்ற? அவசரப்படாத, அவர் உன் புருஷன் என்றார். இருக்கட்டும்மா, எனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட போனது கூட என்னால மன்னிக்க முடியும். ஆனா இந்த வீட்டுல 8 குழந்தைங்களை கருவிலேயே அழிச்ச இந்த கொடூரமான அரக்கனை என்னால என்னைக்குமே மன்னிக்க முடியாது. இவன் முகத்தை முழிக்கிறது கூட நான் தயாரா இல்லை என்று கோபமா பேசினவ அங்கிருந்து வேகமா வெளியே போனான். கார்வேந்தனை பார்த்து, ஆமா, இதெல்லாம் இவர்தான் பண்ணாருன்னு எப்படிரா கண்டுபிடிச்ச என்று தலை குனிந்து அமர்ந்திருந்த வானரசனை பார்த்து கேட்டாரு. சித்தப்பா, கீழே இவர் போய் லிஃப்ட் வயரை கட் பண்ணார் இல்லையா, அந்த இடத்துல இவரோட பெர்ஃப்யூம் வாசனை அடிச்சுது. அதை வச்சுதான் முதல்ல எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டதான் இத்தனையும் என்றான் ஒரு அமைதியான குரல்ல. இத்தனையும் கேட்டு மற்றவங்க தலை குனிஞ்சு அமர்ந்திருக்க முகில்வேந்தன் வானரசனை பார்த்து, ஏன்பா, இவ்வளவு கொடூரமான செயல்களை நீ பண்றதுக்கு பேசாம என் பையன் கார்வேந்தனை நீ அன்னைக்கே கொண்டிருந்திருக்கலாம். அதை கூட என்னால மன்னிச்சிருக்க முடியுமோ என்னவோ. ஆனா இவ்வளவு வருஷம் என் பேர குழந்தைங்களை வயிற்றிலேயே அழிச்சிட்டு வந்திருக்கே, நீ எல்லாம் என்ன மனுஷன் சை என்று வருத்தத்தோட சொன்னவர் தன் மனைவி யாழ்னியை அழைச்சிக்கிட்டு அங்கிருந்து வெளியே போனாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் வானரசனை கேவலமா பார்த்தபடி அங்கிருந்து போனாங்க. ரோஜாவுக்கோ கை காலெல்லாம் நடுங்குச்சு. தன் அப்பா இவ்வளவு பெரிய குற்றத்தை பண்ணியிருக்காருங்கிறத அவளால ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அவளுக்கு தன் அம்மா மேல சந்தேகம் இருந்துச்சே தவிர தான் அப்பா மேல அவளுக்கு துளி கூட சந்தேகம் வரல. ஏன்னா தன் அப்பா தன்னை அவ்வளவு அன்பா வளர்த்தினாரு. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. உலகமே தன்னோட அப்பாவா தான் இருந்தாரு. அப்படிப்பட்டவரு இன்னைக்கு அம்மாவுக்கும் ஒரு துரோகத்தை பண்ணிட்டு மதிவதனியோட குழந்தைகளையும் வயிற்றிலேயே அழிச்சிருக்காருனா இவரை என்னன்னு சொல்றது என்று மனசுல வேதனையோட நினைச்சவள் திரும்பி மாறனை பார்த்தா. மாறன் தலை குனிஞ்சபடி உட்காண்டிருந்தான். மாறன், எந்திரிங்க, நம்ம போலாம் என்றால் ஒரே வார்த்தையில. அவனுக்கும் இங்க உட்கார்ந்து வானரசனை பார்க்கவே பிடிக்கல. வேற வழி இல்லாம மாறனும் ரோஜாவை அழைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பினான். விஷ்ணுவும் வான்மதியை கூட்டிட்டு போனான். பார்வேந்தனும் செம்பாவையும் கூட வானரசனையும் ஷிவ்யாவையும் கேவலமா ஒரு அற்ப புழுவை பாக்குற மாதிரி பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பினாங்க. இப்படி எல்லாரும் போக அந்த டைனிங் டேபிள்ல இருந்தது வானரசன் ஷிவ்யா மட்டுமே. அதை பார்த்த பரதிவேந்தன், கார்வேந்தா, போலீஸ வர சொல்லு, அவங்க இங்க வர வரைக்கும் இவங்க இந்த அரண்மனையே தங்கட்டும் என்றார். அவ்வளோ நேரமும் எதுவுமே பேசாம அமைதியா உட்காண்டிருந்த மதிவதனி மெதுவா எழுந்து நின்னா. தாத்தா, இங்க எந்த போலீஸும் வர வேண்டாம், இவங்களை விட்டுருங்க என்றதும் கார்வேந்தனும் பரதிவேந்தனும் திகைத்து போய் மதிவதனிய பார்த்தாங்க. என்னம்மா சொல்ற? இவங்க உன்னோட குழந்தைய 8 தடவை அழிச்சிருக்காங்கம்மா, அது எப்படி இவங்களை மன்னிக்க சொல்ற என்று கேட்டார் கோமா வேண்மதி பாட்டி. இவருடைய பெத்த பொண்ணையும் அவ வயிற்றுல வளர்ந்த குழந்தையும் உங்க பேரன் கார்வேந்தன் ஆசை காட்டி மோசம் பண்ணி அவ வயிற்றுல இருந்த குழந்தைய அழிச்சு அவ சாவுக்கும் காரணமா இருந்திருக்காரே, இவரை நீங்க என்ன பண்ண போறீங்க பாட்டி என்று கேட்டாள்.
அந்த கேள்வியில பரதிவேந்தனும் வேண்மதியும் அதிர்ந்து போய் மதிவதனிய பார்த்தாங்க. கார்வேந்தனுக்கு சொல்லவே முடியாத அதிர்ச்சி. இப்படி ஒரு திருப்பத்தை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. மதிவதனிய கண்கள்ல வேதனையோட பார்த்தான். மதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு என்றான். உடனே தன் கைகளை உயர்த்தி அவனை எதுவும் பேச வேண்டான்னு அடக்கினான். பாட்டி, இவரை தண்டிச்சு என்ன பிரயோஜனம்? இறந்து போன என்னோட 8 குழந்தைகளும் எனக்கு திரும்ப கிடைச்சிருமா? யாருடைய பாவத்தையும் இனி நான் சுமக்க தயாராயில்லை என்றவள் தன் கையில் இருந்த குழந்தைய பார்த்தபடியே கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தா. எனக்கு இந்த குழந்தை போதும் பாட்டி என்றாள். பிறகு சிவ்யாவையும் வானரசனையும் பார்த்தவ, இங்க பாருங்க, இனி ஒரு தடவை என் வாழ்க்கையில எப்பவுமே நீங்க தலையிடக்கூடாது என்று கடுமையா எச்சரித்தவ சிவ்யாவை நோக்கி திரும்பினான். இங்க பாரு, உனக்கு இப்ப என்ன வேணும்? இந்த கார்வேந்தனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? பண்ணிக்கோ. நீ எந்த இடத்துல கையெழுத்து போட சொல்றியோ அங்க நான் உனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கோ, இக்கேட கேட்டு ஒழி. இவர் எனக்கு வேண்டாம் என்றாள் மதிவதனி. அதை கேட்டதும் கார்வேந்தன் பேய் அறிஞ்சது மாதிரி நின்னான். என்னடி ஒலற, லூசா நீ? பைத்தியம் பிடிச்சிட்டாடி உனக்கு என்று கத்தினான். அவனை மெதுவா திரும்பி பார்த்தா மதிவதனி. இங்க பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட பேசாதீங்க. இன்னைக்கு உங்க கூட பேசுறதுதான் கடைசி. இனி சாகர வரைக்கும் உங்க கூட நான் பேசவே மாட்டேன் என்றாள். அதை கேட்டு ரொம்ப அதிர்ந்து போனா கார்வேந்தன். சிவ்யாவிற்கு மதிவதனி கார்வேந்தனை விட்டு கொடுத்ததை நம்பவே முடியல. அவளுமே மதிவதனியை ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் மதிவதனி ஒரு வினாடி கூட அங்க நிக்கல. குழந்தை கையில சுமந்தபடி அவள் அறைக்கு ஓடி போனான். அவளை பின்தொடர்ந்து கார்வேந்தனும் ஓடினான். அவளும் முன்ன போனவ தன்னோட அறைக்குள்ள போய் கதவை படார்னு சாத்திக்கிட்டா. ஹேய், கதவு திறடி முட்டாள், நான் சொல்றத கொஞ்சம் கேள்டி என்றான். அவளோ அந்த பக்கம் வாயை திறக்கல. மதிவதனி, இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அன்னைக்கு நான் இருந்த நிலைமையே வேற. அது என் குழந்தைன்னு எனக்கு தெரியாதுடி. நான் சொல்றத ஒரே ஒரு தடவை கேளுடி என்றான். உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல இப்படி என்கிட்ட பேசுறதுக்கு? ஒரு பொண்ணை நீங்க தான் முதல் தடவை தொட்டிருக்கீங்க அப்படின்னு நல்லா தெரியும். அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே? சரி, அதான் பண்ணல. அந்த குழந்தை உங்களோடதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஏத்துக்கிட்டு ஒரு வாழ்க்கைய தொடங்கி இருக்கணுமா இல்லையா? அதையும் பண்ணல. பெத்த தாய்க்கே தெரியாம அவ குழந்தைய அழிச்சிட்டு அவளை ஊருக்கு அனுப்பியிருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பணத்துமர் இருக்கணும். நீங்க பண்ண பாவத்துக்கு நானும் என் குழந்தைங்களும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்திருக்கோம் இத்தனை வருஷமா. இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? இனிமே என்கிட்ட பேசாதீங்க, எப்பவுமே பேசாதீங்க என்று கதறி அழுதாள். அவனுக்கு தன் மகன் பிறந்த ஒரு வாரத்திலேயே அவளுடைய கணவனுடைய உறவு பிரியும்னு ஒரு வினாடி கூட மதிவதனி நினைக்கவே இல்லை. குழந்தை பிறந்த உடனே எவ்வளவு கனவுகள்ல மூழ்கினா. குழந்தை நல்லா வளர்க்கணும், கார்வேந்தனும் அவளும் குழந்தையோட சந்தோஷமா வெளியில போயிட்டு வரணும் என்னெல்லாம் எவ்வளவு கனவுகள். 8 வருஷமா அவள் வீட்டிலேயே இந்த அரண்மனையிலேயே சிறைப்பட்டது பத்தாதா? இனிமேலாவது குழந்தையோடையும் கணவன் கூடயும் வெளியில போகணும், சந்தோஷமா இருக்கணும், மத்தவங்கள போல வாழணும்னு எவ்வளவு கற்பனைகள். அப்பப்பா, அத்தனையும் கொட்டி கவிழ்த்துட்டானேன்னு நினைக்க நினைக்க அவளுக்கு அழுக தாங்கவே முடியாம வந்துச்சு. எத்தனை பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி அழிச்சிருப்பான்னு நினைக்கும் போது தாங்க முடியாத வேதனையா இருந்தது. அறைக்கு வெளியில இருந்த கார்வேந்தனுக்கு சொல்லவே முடியாத வேதனை. அவன் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு திருப்பத்தை. பல காலத்துக்கு முன்னாடி அவன் செஞ்ச தப்பு இப்போ தன்னுடைய அன்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அழிச்சிட்டதுன்னு நினைக்கும் போது பொங்கி அழுதான். மது ஒரு குடும்பத்தையே கெடுக்கும்னு சும்மாவா சொன்னாங்க? அன்னைக்கு மதுவை தொட்டேன், இன்னைக்கு பெண்ணை தொட்டுட்டேன், அதுக்கப்புறம் இன்னைக்கு குடும்பத்தையே இழந்து நிக்கிறேன். செஞ்ச பாவம் இன்னைக்கு வினையா வந்து நிக்குது. இப்போ இவளை எப்படி சமாதானம் பண்றதுன்னு நினைச்சவனுக்கு தன் குழந்தைய பார்க்கணும் போல தோணுச்சு. அப்போ மதி, மதி பிளீஸ் கதவை தர, குழந்தைய ஒரே ஒரு தடவை என் கண்ணில் காமி, எனக்கு அவனை கையில எடுத்துக்கணும் போல இருக்கு, பிளீஸ் டி என்றான். அதை கேட்டு அவளுக்கு ஆத்திரம் தான் பொங்கிட்டு வந்தது. என் குழந்தைய பார்க்கற கூட உங்களுக்கு தகுதி கிடையாது, எங்கேயாவது போயிடுங்க, என் கண்ணு முன்னாடி வராதிங்க, உங்க மூஞ்சியை பார்க்கறது கூட எனக்கு பிடிக்கல, அவ்வளவு வெறுப்பா இருக்கு என்று கத்தினாள். அவளுக்கு தன் குழந்தைய அவன்கிட்ட காட்டவே இல்லைன்னு கோவம் பொங்கிட்டு வந்துச்சு. கதவை முடிஞ்ச அளவுக்கு உடைச்சான். இங்க பாருடி, நீ என்ன திட்டு அடி என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா என் குழந்தைய என்கிட்ட காமி, இல்ல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்றான். என்ன பண்ணுவீங்க? இப்ப மட்டும் என்ன மனுஷனா இருக்கிறதா நினைப்பா உங்களுக்கு? நீங்க மிருகம், ஒரு குழந்தைய அழிச்சிட்டு வந்து நின்ன மிருகம் நீங்க. நீங்க பண்ண பாவத்துக்கு தான் நாங்க தண்டனை அனுபவிக்கிறோம் என்று கத்தினாள். இங்க பாருடி, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை, இப்ப கதவு திறக்க போறே இல்லையாடி என்று கதவை முடிஞ்ச அளவுக்கு தட்டினான். ஆனா அவளோ கதவை திறக்கவே இல்லை.
கதவை தட்டி தட்டி ஓஞ்சி போனவன் அங்க இருக்கிற சோஃபாவில் போய் உட்கார்ந்தான். கொஞ்ச நேரம் அவன் கதவை தட்டுறத நிறுத்துற சத்தம் கேட்டதும் மதிவதனியும் தன்னோட பக்கத்துல இருந்த படுக்கையில உட்கார்ந்து குழந்தைக்கு பால் கொடுத்தா. குழந்தையும் இந்த கஷ்டங்கள் எதுவுமே தெரியாம அழகா பொக்கை வாய் திறந்து சிரிச்சுது. செல்வமதி தன் அறையில படுக்கையில படுத்தபடி அழுதுகிட்டே இருந்தா. அவளால நடந்த விஷயங்களை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. என்னதான் அவகிட்ட கெட்ட குணங்கள் இருந்தாலும் ஒரு உயிரை அழிக்கிற குணம் அவகிட்ட இல்ல. தன் கணவன் பச்சை குழந்தைங்களை வயிற்றிலே அழிச்சிட்டான் என்ற அந்த உணர்வை அவளால தாங்க முடியல. எத்தனை பாவங்களை செஞ்சிருக்காரு ஐயோன்னு நினைச்சவளுக்கு தாங்க முடியாத வலி மனசுல ஏற்பட்டுச்சு. மதிவதைய என்னதான் அவ பொறாமையோட பார்த்தாலும் அவளும் ஒரு பொண்ணு இல்லையா? அவ குழந்தைய அழிக்க இவருக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏன் இப்படி பண்ணாரு என்று அதிலேயே உழன்று கொண்டிருந்தாலே தவிர, தன் கணவன் தனக்கு துரோகம் செஞ்சுட்டு வேறொரு பொண்ணு நாடி இன்னும் அவருக்கு 2 குழந்தைங்க இருக்கிறது தெரிஞ்சும் அதை பத்தி அவ சுத்தமா கவலைப்படவே இல்லை. அவ நினைச்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். தன் குணம் வானரசனுக்கு பிடிக்கல, அதனால இன்னொரு பொண்ணை தேடி போயிட்டாரு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதை கேட்டு ஒரு பொண்ணா வருத்தப்பட்டாலும் போய் தொலையட்டும் என்று ஏத்துக்க அவளால முடிஞ்சது. ஆனா மதிவதனியின் குழந்தையை அழிச்சதை மட்டும் அவளால ஏத்துக்கவே முடியல. கதவை அப்போ மெல்லமா திறந்துகிட்டு வானரசன் உள்ள வந்தாரு. அவரை பார்த்த செல்லமதிக்கு தாங்கவே முடியாத அளவுக்கு கோபம் வந்துச்சு. இந்த மனுஷனை என்ன பண்ணா தகும்னு நினைச்சபடி அவளை பார்த்த வானரசனை பார்த்து தீயா மறைச்சா செல்வமதி. வானரசனோ மெதுவா செல்வமதி கிட்ட வந்து உட்கார்ந்தாரு. என்ன மன்னிச்சிடு செல்வா, ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டேன் என்றதும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம எழுந்து வெளியில வந்தா. ஹாலுக்கு வந்து உட்கார்ந்தவன் உடனே மாறனுக்கு போன் பண்ணான். செல்வமதியோட போன் வந்ததும் மாறனுக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஏதேனும் வானரசன் கூட பிரச்சனையோ என்று நினைச்சவன், சொல்லுங்கத்த என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். மாறா, எனக்கு உன் கூட கடைக்கு போகணும், நான் சொல்ற கடைக்கு என்ன கூட்டிட்டு போறியா என்றாள். சொல்லுங்கத்த எங்க போகணும், நான் கூட்டு போறேன் என்றான் மாறன். சரி உடனே கீழே வா என்றதும் மாறன் கீழே வர செல்வமதிய கார்ல ஏத்தினபடி அவ சொன்ன கடைக்கு காரை விட்டான் மாறன். அந்த கடை பார்த்ததும் அதிர்ந்து போனான். செல்வமதிய திரும்பி பார்த்தான். அவள் எதுவுமே பேசாம அந்த கடைக்கு போய் சில பொருட்களை வாங்கி வந்தா. என்னத்த இது என்று கேட்ட வேண்டாம். ஒண்ணுமில்லடா, இது சும்மா எனக்கு மூட்டு வலி, மருந்து வாங்கின அவ்வளவுதான், நீ வண்டி எடு வீட்டுக்கு போலாம் என்றாள். மாறனுக்கு ஒன்னும் புரியல. அரண்மனைக்கு வண்டியை விட்டான். வீட்டுக்கு வந்த செல்வமதி கண்கள் அழுத்தமா தொடச்சுக்கிட்டா. பிறகு இரவு உணவை சமைச்சிட்டு தன் கணவனை சாப்பிட கூப்பிட்டா. வானரசனுக்கோ செல்வமதி எந்த சண்டையும் போடாம இருந்தது ரொம்ப அதிசயமா இருந்தது. எப்படியோ கொஞ்சம் சமாதானமா இருக்கா போல இருக்கு, சரிதான் என்று நினைச்சவரு செல்வமதி சமைச்சு வச்சிருந்த உணவை பார்த்தாரு. அவருக்கு பிடிச்ச சப்பாத்தியும் பன்னீர் குருமாவும் வச்சிருந்தா. அதை பார்த்து அதிர்ச்சியாகி தன் மனைவியை பார்த்தாரு. அவ எதுவுமே பேசாம வாங்க உட்காருங்க சாப்பிடலாம் என்றாள். சரிதான், இந்த அளவுக்கு சமாதானமானாலே அதுவே பெரிய விஷயம் என்று நினைச்சவரு சப்பாத்தியும் பன்னீர் குருமாவையும் எடுத்து போட்டு சாப்பிட்டாரு. அவருக்கு செல்வமதியை பரிமாறினான். ஒரு வாய் வச்சவருக்கு கண்ணெல்லாம் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. செல்வா, சப்பாத்தி சூப்பரா இருக்கு, பன்னீர் கிரேவி அட்டகாசம் என்று சுவைத்து கொண்டே சாப்பிட்டாரு. ஆனா செல்வமதியோ எதுவுமே பேசாம கண்கள்ல நீர் கூட வழியாம அமைதியா இருந்து அவருக்கு எல்லா உணவையும் பரிமாறினான். சாப்பிட்டு முடிச்சதும் அவருக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தா செல்வமதி. அத வாங்கிய வானரசன், என்னாச்சு செல்வா, நான் இன்னைக்கு நீ பெரிய சண்டையா போடுவேன்னு நினைச்சேன், எப்படியோ சமாதானமாயிட்ட, அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் செல்வா, நடந்தது நடந்து போச்சு, நம்ம இனி சிவ்யாவையும் இந்த அரண்மனையிலே தங்க வச்சிடலாமா? அவ எங்க போவா பாவம், இந்த தீவுல தனியா தங்கிட்டு இருக்கா, இனி அவளும் உனக்கு பொண்ணுதானே என்று பேசினார். செல்வமதி அதுக்கு பதிலே சொல்லாம சரி என்றாள். அவ சரின்னு சொன்னதை கேட்டு வானரசனுக்கு ஆச்சரியமா இருந்தது. இவ என்ன எதுக்கெடுத்தாலும் சரிங்கிறாளே என்று நினைச்சவரு செல்வமதி கொடுத்த பாலை குடிச்சாரு. பிறகு சந்தோஷமா அவள் பக்கத்துல வந்து நின்னு அவ கையை பிடிச்சுக்கிட்டவரு, என்ன மன்னிச்சிடு செல்வா, நான் ஏதோ தெரியாம இன்னொரு பொண்ணு கூட தப்பு பண்ணிட்டேன், உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், மன்னிச்சிடு என்று சொல்லிட்டே போனாரு. அதை கேட்ட செல்வமதி எதுவுமே பேசல. அவரை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு வயிறும் நெஞ்சும் ஏதோ செய்ய ஒரு மாதிரி பெரட்டுச்சு. ஒருவேளை வாந்தி வருதோ என்று நினைச்சவரு அவசர அவசரமா பாத்துக்குள்ள போனாரு. அங்க போய் வாயில கைய விட்டு வாந்தி எடுத்து பார்த்தாரு. அப்போ அவர் வாயிலிருந்து ரத்தமா வந்துச்சு.
அதை எதிரில இருந்து கண்ணாடியில பார்த்து அதிர்ந்து போனாரு. மூக்குலயும் வாயிலையும் அவ்வளவு ரத்தம். அவருக்கு நடக்கவே முடியல. தளர்ந்து போய் அங்கேயே உட்கார்ந்தாரு. அதை கண்டு அவங்களுடைய படுக்கை அறையில சிலை மாதிரி நின்றுட்டு இருந்தா செல்வமதி. அங்க பாத்ரூம்ல வானரசன் கதறிட்டு இருந்தாரு. என்னை காப்பாத்த செல்வா, காப்பாத்த செல்வான்னாரு. ஆனா செல்வமதியோ இம்மி கூட அசையல. சுவத்தையே பார்த்தபடி அப்படியே நின்றுட்டு இருந்தா. குளியல இருந்து எழவே முடியாம எழுந்து வெளியில வந்தவரு அவளை பார்த்து அவருக்கு பயங்கர கோவமோ ஆத்திரமோ வந்துச்சு. சண்டாளி, ராட்சசி, நீ என் சாப்பாட்டுல ஏதோ கலந்துட்ட இல்லையாடி என்று கேட்டவர் அவள் கிட்ட பாய்ந்து வந்தாரு. அவளுடைய கழுத்தை இறுக்கமா பிடிச்சாரு, நெரிச்சாரு. ஆனா செல்வமதி கொஞ்சம் கூட அசரவே இல்லை. அவருடைய கைகளை அவள் கழுத்திலிருந்து பிரிச்சு அவரை தள்ளி விட்டா. அவர் பக்கத்துல இருந்த படுக்கையில போய் விழுந்தாரு. செல்வா, என்ன இப்படி பண்ணிட்டியே? வயிறு ரொம்ப வலிக்குதுடி, நெஞ்செல்லாம் எரியுது, என்னை காப்பாத்து செல்வா, என்னை மன்னிச்சிடுடி, நான் புருஷன்டி என்று கத்தினாரு, புலம்பினாரு. ஆனா அவளோ, புருஷனா? நீ எனக்கு புருஷனே கிடையாது, நீ அரக்கன், ராட்சசன். கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம வயிற்றுல இருந்த சிசுவை கதற கதற கலைச்ச பாவி நீ. பாவம் அந்த பொண்ணு மதிவதனி. 8 வருஷமா கதற கதற அழுதவளை பார்த்தும் உனக்கு மனசாட்சியே வரல இல்ல? உன்னெல்லாம் மனுஷன்னு சொல்றதே அர்த்தம் இல்ல. நீ எல்லாம் சாகக்கூடியவன்தான். சாவு, உனக்கு இந்த தண்டனையே பத்தாது என்றால் கடுமையாக. அவளை பார்த்தபடியே துடிச்ச வானரசனுக்கு தன் மனைவியா இப்படி பண்ணாங்கிறத நம்பவே முடியல. துடிச்சாரு, கதறினாரு, புலம்பினாரு. ஆனா செல்வமதி இம்மி கூட அசையவே இல்லையே. அவர் துடிக்கிறதையும் அவர் கதறதையும் ஒரு ஆத்ம திருப்தியோட பார்த்து நின்றுட்டு இருந்தா. 8 குழந்தைங்களுடைய ஆத்மா இங்க சாந்தி அடையிறது மாதிரி இருந்தது அவளுக்கு. தன் கண்ணு முன்னாடி தன் கணவன் துடிச்சு சாகிறத பார்த்துக்கிட்டே நின்னா செல்வா. அவர் உயிர் பிரிஞ்ச உடனே அவரையே பார்த்தபடி அங்கேயே உட்கார்ந்துட்டா. செல்வமதிய வீட்டுல விட்டுட்டு வந்ததுல இருந்து மாறனுக்கு மனசே சரியில்லை. அப்படி அத்தை என்ன மருந்துதான் வாங்கியிருப்பா? அவனுக்கு எதுவும் புரியல. திரும்பி ரோஜாவை பார்த்தான். அவன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தா. பாவம், விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து இங்க வந்ததுல இருந்து ஒரே அழுகதான். இப்பதான் தூங்குறா பாவம். அறைக்கு வந்ததும் அழுதுகிட்டே இருந்தவளை எப்படி சமாதானம் பண்றதுன்னு புரியாம விழிச்சவன் செல்வமதி கிட்ட இருந்து போன் பண்ணி மெடிக்கல் ஷாப்புக்கு கூட்டிட்டு போக சொல்லி கேட்கவும், அவளுக்கு உடம்புதான் சரியில்லை போல இருக்குன்னு நினைச்சவன் அவளை கூட்டிட்டு போனான். ஆனா கார்ல ஏறினதுல இருந்து செல்வமதியோட முகமே சரியில்லை. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு புரியாம விழிச்சான். ரொம்ப நேரம் அறையிலேயே யோசிச்சவனுக்கு தூக்கம் ஒரு பொட்டு கூட வரல. மணிய பார்த்தான். மணி இரவு 1:30 தாண்டி இருந்தது. அப்ப கூட அவனுக்கு தூக்கம் வராதனால மெல்லமா எழுந்து வெளியில வந்து நின்னான். அங்க வெளியில பால்கனில நின்னவன் செல்வமதியோட ரூமை பார்த்தான். இன்னமும் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. எல்லா அறைகளின் விளக்கும் அணைஞ்சிருக்க செல்வமதியோட அறை மட்டும் வெளிச்சமா இருக்கிறத பார்த்தவனுக்கு ஏதோ சந்தேகம் வந்தது. நேரா செல்வமதியோட அறைக்கு போனான். கதவை தட்டலாமா வேண்டாமான்னு பல தடவை யோசிச்சான். பிறகு துணிஞ்சு கதவை பலமா தட்டினான். அத்தை, அத்தை என்றான். உள்ள இருந்த செல்வமதி சில போல உட்காண்டிருந்தனால அவன் கூப்பிட்டது அவ காதுல விழவே இல்லை. ரொம்ப நேரம் கதவை தட்டிக்கிட்டே இருந்தான் மாறன். திடீர்னு சுயநினைவு வந்த செல்வமதி கதவை யாரோ தட்டுறாங்களோ அப்படின்னு மெல்ல எழுந்து நின்னான். பிறகு கதவை திறந்து விட்டா. மாறன் தான் நின்றுட்டு இருந்தான். செல்வமதியோட கோலத்தை பார்த்து அதிர்ந்தே போனான். என்னாச்சத்த, ஏதாவது பிரச்சனையா? மெடிக்கல் ஷாப்ல இருந்து என்ன மருந்து வாங்கினீங்க என்று கேட்டான். அவ எதுவுமே பேசாம மாறனுக்கு வழிவிட்டா. அவன் உள்ள வந்து படுக்கை அறைய பார்த்தான். அங்க ரத்த வாந்தி எடுத்து வானரசன் இறந்து கிடந்தாரு. அதை பார்த்தவனுக்கு தலையே சுத்துச்சு. ஐயோ அத்தை, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்று கேட்டான். அவ டைனிங் டேபிள்ல இருந்த மருந்து காட்டினா. அது விஷ மருந்து. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அந்த மெடிக்கல் ஷாப்காரன் எப்படி கொடுத்தான் உங்களுக்கு என்று ஆச்சரியமா கேட்டா. ஆமா, அந்த மெடிக்கல் ஷாப்காரர் தான் ஏற்கனவே செல்வமதிக்கு நல்ல பழக்கப்பட்டவராச்சே. தன் உடல் நோய்க்கு அடிக்கடி மருந்து மாத்திரைங்களை அங்கதான் வாங்குவா. அதுவும் இல்லாம செல்வமதி தான் அந்த மெடிக்கல் ஷாப்காரருக்கு அந்த கடை வைக்கிறதுக்கே உதவி பண்ணான். அவருக்கு பணம் இல்லாத சமயம் இவள் பணம் கொடுத்து உதவி பண்ணதுனால அந்த மெடிக்கல் ஷாப்காரரு இவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டதா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதனாலேயே இன்னைக்கு விஷத்தை கேட்டதும் கொஞ்சம் கூட தயங்காம அதை எடுத்து கொடுத்துட்டாரு அந்த மெடிக்கல் ஷாப்காரரு. இதையெல்லாம் மாறன் கிட்ட சொல்ல அவளுக்கு பிரியமே இல்லை. அமைதியா கைய கட்டிட்டு வேடிக்கை பார்த்தா. என்னத்த நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, இப்போ என்ன பண்றது என்று கேட்ட மாறனுக்குமே ஒன்னும் புரியல. இப்போ இத கார்வேந்தன் கிட்ட சொல்லணும்னு நினைச்சவன், நீங்க இங்க பத்திரமா இருங்கத்த, வெளில வந்துடாதீங்க என்ன என்று வெளியே அவசரமா ஓடி போனவன் அண்ணா அண்ணான்னு கார்வேந்தனோட அறை கதவை தட்டினான்.
சோஃபாவில் அசந்து தூங்கிட்டு இருந்தான் கார்வேந்தன். மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருந்தது. யாரோ கதவு தட்டுறது கேட்க அண்ணா அப்படிங்கிற அழைப்பும் கேட்கவும், ஓ மாறன் போல இருக்கு என்று நினைச்சவன் சோஃபாவில இருந்து எழுந்து உட்கார்ந்தான். அவனுடைய தலையெல்லாம் ரொம்ப வலிச்சுது. நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கிட்டான். திரும்பி மதிவதனியோட அறையை பார்த்தான். அவள் மனசு மாதிரியே அந்த அறை கதவும் மூடி இருந்தது. ஒரு பெரிய நெடுமூச்சோட எழுந்து கதவை திறந்தவன், என்ன மாறா சொல்லுடா என்றான். அண்ணா அண்ணா அத்தை அத்தை என்றவன் நடந்த விஷயத்த சொன்னான். அதை கேட்டு ரொம்ப அதிர்ந்து போனா கார்வேந்தன். இப்படி ஒரு முடிவை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா விஷயமும் தெரிஞ்சு கார்வேந்தன் அதிர்ச்சியோட நிற்கவும், இப்போ என்னன்னா பண்ணலாம், போலீஸ்க்கு சொல்லிடலாமா என்று கேட்டான். போலீஸ் என்றதும் திடுக்கிட்டவன், இல்ல வேண்டாம், அத்தை நம்ம வீட்டு பொண்ணு, அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்றதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. வானரசனுக்கு இந்த தண்டனை தேவைதான். அத்தைய எதுவும் எந்த காரணத்தை கொண்டும் போலீஸ்ல காட்டி கொடுக்க கூடாது, புரிஞ்சுதா என்றான். அதை கேட்ட மாறன் ஒரு நிம்மதி பெருமூச்சோட, சரிண்ணா நான் அப்படியே செஞ்சிடறேன் என்றான். இப்போ உடனே நீ விஷ்ணுவை கூப்பிட்டுக்கோ, அங்க என்ன செய்யணுமோ செய். வானரசன் மாரடைப்புல இறந்துட்டதா சொல்லு எல்லார்கிட்டையும். இந்த விஷயம் நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது, புரிஞ்சுதா என்றான் கடுமையான குரல்ல. தன் அண்ணன் சொல்வதை முழுமையா கேட்டுக்கிட்டான் மாறன். சரிண்ணா என்றவன் விஷ்ணுவை அலைபேசியில பிடிச்சான். நடந்த விஷயத்த சொன்னான். பதறி ஓடி வந்தான் விஷ்ணு. செல்வமதிய அப்புறப்படுத்தி உட்கார வச்சுட்டு வானரசனை நல்லா குளிப்பாட்டி புதிய உடை அணிய வச்சு படுக்கையெல்லாம் கிளீன் பண்ணாங்க. பிறகு அவரை ஒரு நாற்காலியில உட்கார வச்சு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு செய்தியை பரப்பி விட்டாங்க. அரண்மனையில இருக்கிற எல்லாருக்குமே வானரசன் இறந்துட்டது தெரிய எல்லாருக்குமே அதிர்ச்சிதான். சிவ்யாவையும் அரண்மனையில தான் அப்ப தங்க வச்சிருந்தாரு வானரசன். சிவ்யாவுக்கும் செய்தியை சொல்ல தன் தந்தை இறந்துட்டத நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டா. இனி இந்த அரண்மனையில் இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம பொழப்ப நாம பாத்துக்க வேண்டியதுதான் என்று முடிவெடுத்தவ இரவோடு இரவா யாருக்கும் சொல்லாம அந்த அரண்மனைய காலி செஞ்சுட்டு ஓடினா. அவ அப்படி போறது தெரிஞ்சும் கார்வேந்தன் அவளை தடுக்க முற்படவே இல்லை. மாறன் ஓடி வந்து, அண்ணா அந்த சிவ்யா அரண்மனை விட்டு வெளில போறா என்றான். போகட்டும், விட்டுருமாறா, யாரையும் போலீஸ் கேஸ்ன்னு இழுத்து விட வேண்டாம். அவங்க பண்ண தப்புக்கு அவங்க பக்கம் நியாயம் சொல்லுவாங்க. யார சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் பண்ணது முதல் தப்பு இல்லையா? என்னையே தண்டிக்க ஒரு ஆள் வேணுமே என்று மனசுல வேதனையோட சொன்னான் கார்வேந்தன். இறுதி சடங்குகள் முறைப்படி நடந்தது. மதிவதனி குழந்தையோட பேருக்கு வந்து கொஞ்ச நேரம் இருந்தா. அப்புறம் அவளுடைய அறைக்கு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா. கார்வேந்தன் தான் எல்லா பொறுப்புகளையும் எடுத்து இறுதி சடங்கையும் நல்லபடியா முடிச்சு வச்சான். எல்லா வேலையும் முடிச்சு தன்னோட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச கார்வேந்தன் ரொம்ப அதிர்ச்சி ஆனான். காரணம், குழந்தை வீறிட்டு அழுதுகிட்டே இருந்தது. என்னவோ ஏதோன்னு பதறினவன் அவளுடைய அறை கதவை வேகமா தட்டினான். ஏய், கதவை திறடி ராட்சசி, என்னடி பண்ற? ஏண்டி என்ன சாவடிக்கிற? குழந்தைக்கு என்ன ஆச்சு சொல்லுடி, ஏண்டி அவன் அப்படி அழுகிறான் என்றான். அறைக்குள்ள இருந்த மதிவதனியும் குழந்தைய தொட்டு பார்த்து அழுதுகிட்டே இருந்தா. குழந்தைக்கு நல்லா காய்ச்சல் அடிச்சிட்டு இருந்தது. இப்போ என்ன பண்றதுன்னு அவளுக்கு புரியல. கையில இருந்த மருந்த மத்தியானமே ஊத்திட்டா. ஆனா காய்ச்சலோ குறைஞ்ச பாடே இல்ல. இப்போ என்ன பண்றதுன்னு தவிச்சிட்டு இருந்தவளுக்கு திடீர்னு கார்வேந்தனுடைய குரல் கேட்கவும் அதிர்ந்து போய் நின்னா. வேற வழியே இல்லையா? இவன் முகத்தை பார்த்தே ஆகணுமா? என் குழந்தைய இவன்கிட்ட கொடுத்தே ஆகணுமா அப்படின்னு மனசெல்லாம் தவிச்சு போச்சு. ஆனா குழந்தையோட அழுகையோ நிக்கவே இல்லையே. அழுது அழுது முகமெல்லாம் செவந்து போயிடுச்சு. வெளியில இருந்த கார்வேந்தனுக்கும் கோவமும் அழுகையும் சேர்ந்தே வந்துச்சு. பதனி, பிளீஸ் தயவு செஞ்சு விளையாடாத. இந்த குழந்தையும் என்னால இழக்க முடியாது. உன்னோட பிடிவாதத்தையும் முரட்டு குணத்தையும் நீ அப்புறமா என்கிட்ட காட்டு. தயவு செஞ்சு இப்ப என் குழந்தைய கண்ணில் காமிடி. குழந்தைக்கு என்னடி ஆச்சு? கதவு தரடி, என்னை உயிரோட கொல்லாதடி என்று கதறினான். அந்த குரல்ல கொஞ்சம் இறங்கினவ கதவை மெல்லமா திறந்தா. உடனே புலியா உள்ள பாய்ந்தான். எங்கடி குழந்தை என்று கேட்டான். குழந்தை தொட்டில் அழுதுகிட்டு இருந்தது. உடனே குழந்தைகிட்ட போனவன் குழந்தை எடுத்தான். உடம்பு நெருப்பா கொதிச்சது. சண்டாளி, ராட்சசி, குழந்தைக்கு காய்ச்சல்ல முன்னாடி சொல்ல மாட்டியாடி என்று கத்தினான். அவளோ கைகளை பிசைஞ்சபடி அமைதியா நின்னுட்டு இருந்தா. உன்னோட பிடிவாதத்தால என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு, மவளை உன்னை கொன்னுடுவேன் என்றாள். உடனே அவளுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு என் மேல பழி தூக்கி போடுறீங்களா? அந்த குழந்தைங்க எல்லாம் அழிஞ்சதுக்கு நீங்க தானே காரணம் என்று மனசாட்சியே இல்லாம பேசினான். அதை கேட்டு புழுவா துடிச்சான் கார்வேந்தன். இங்க பாருடி, உன் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ, இப்ப உடனே கிளம்பு, ஹாஸ்பிட்டல் போலாம் என்றான். அடுத்த வினாடியே அவன் கூட பின்னாடியே ஓடினா மதிவதனி.
ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா காரை எடுத்துக்கிட்டு போனான். போற வழியெல்லாம் குழந்தை மதிவதனி மடியில படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தது. திரும்பி திரும்பி பார்த்துட்டு வந்தான். ராட்சசி காரை எடுக்கும்போது கார்ல முன்னாடி இருக்கையில வந்து உட்காருனா நான் பின்னாடிதான் உட்காருவேன்னு பிடிவாதமா போய் பின்னாடி உட்கார்ந்தா. சண்டாளி. அதை கண்டவன் வேற வழி இல்லாம அவசரத்துக்கு அவளை பின்னாடி பிடிச்சு தள்ளி விட்டான். ஒவ்வொரு முறையும் கார் ஓட்டும் போதும் அடிக்கடி அவளை பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே வந்தான். குழந்தை எப்படி இருக்கு, இன்னும் ஃபீவர் இருக்கா, காய்ச்சல் இருக்கா, சுடுதான்னு கேள்விகளை கேட்டுக்கிட்டே வந்தான். ஆனா அவளோ உதடுகளை இறுக்கமா மூடி அழுத்தமா உட்காந்துருந்தா. அவளை பார்த்த அவனுக்கு ஆத்திரமும் கோபமும் அடங்கவே மாட்டேன்னு வந்தது. ஆனா இப்போ வேற வழியே இல்லையே. இவகிட்ட வாய் கொடுத்துட்டு இருந்தா குழந்தைக்குதான் ஆபத்துன்னு நினைச்சவன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா கார் ஓட்டினான். ஹாஸ்பிட்டல் வந்ததும் அவகிட்ட இருந்த குழந்தைய வாங்கினவன் ஸ்ட்ரெச்சர்ல வச்சு குழந்தைய அட்மிட் பண்ணான். குழந்தைய பரிசோதிச்ச மருத்துவர் மாதவி கார்வேந்தனையும் மதிவதனையும் ரொம்ப கோவமா திட்டினா. உங்களுக்கெல்லாம் குழந்தையோட அருமை தெரியுமா? இவ்வளவு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு, அதை கவனமா பாத்துக்கணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உங்களுக்கு? அப்படி குழந்தைக்கு இவ்வளவு முடியாம இருக்கும் போதே இப்படி கொண்டு வந்திருக்கீங்களே, காய்ச்சல் குறைவா இருக்கும் போது கொண்டு வந்திருக்கலாம்ல என்று கத்தினார். டாக்டர் ப்ளீஸ், அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல, குழந்தைய எப்படியாவது சரி பண்ணுங்க, என்னன்னு பாருங்க என்றான். வேற வழி இல்லாம அவங்களை திட்டத்தை நிறுத்திட்டு மாதவி குழந்தைய பரிசோதிச்சா. குழந்தைக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருந்தது. உடனே பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு ட்ரிப்ஸ் ஏத்தினா. ஒரு வார குழந்தை ட்ரிப்ஸை எப்படி தாங்கும்? கதறி கதறி அழுது. மதிவதனிக்கு என்ன பண்றதுனே புரியல. குழந்தைய மடியில வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் படுக்கையில உட்கார்ந்து இருந்தா. குழந்தை அழும் ஒவ்வொரு அழுகையும் அவளுக்கு மார்புல ரத்தமா வடிஞ்சது. அது கண்டவனுக்கு மதிவதனியை பார்க்கவே பாவமா இருந்தது அவனுக்கு. அவளும் அழுது அழுது ஓய்ந்து போயிருந்தாலே. எல்லாம் தன்னால வந்த வின, தன் மதுவால் வந்த வின. இப்படி செஞ்சுட்டோமேன்னு பழைய காலத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான் கார்வேந்தன். குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுளை ரொம்ப வேண்டினான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் கிட்ட வந்தா மாதவி. குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், ட்ரிப்ஸ் ஏத்திருக்கேன், விடிற வரைக்கும் பார்க்கலாம், ஒரு 2 நாளைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலே இருங்க என்று சொன்னபடி போனான். அவனும் வேற வழி இல்லாம மருத்துவமனை நாற்காலியில ஓய்ந்து போய் உட்கார்ந்தான். மறுபடியும் உள்ள குழந்தை அலற சத்தம் கேட்கவும் உள்ள போய் பார்த்தான். குழந்தைக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருந்தது. குழந்தை பாலுக்காக அழுதது. அதை உணர்ந்தவன் குழந்தைய அவ மடியிலிருந்து இருந்து வாங்கி கீழே படுக்க வச்சான். இப்படி படுத்துக்கோ என்றவன் குழந்தைக்கு பக்கத்துல தன் மனைவியை படுக்க வச்சு அவகிட்ட ஒரு போர்வையும் கொடுத்து அவங்களுக்கு போத்தி விட்டான். நீ பால் கொடு, நான் இங்க உட்கார்ந்துருக்கேன் என்று நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்தான். அதை கண்டவனுக்கு எரிச்சல் வந்துச்சு. நீங்க கொஞ்சம் வெளில போறீங்களா என்றாள். ஏய், குழந்தை அழுதுட்டு இருக்குல்லடி, வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்கேன், முதல்ல பால் குடுறி. இப்ப நான் எந்திரிச்சு வெளில போறதா முக்கியமா உனக்கு என்றான். ஆமா, நீங்க எந்திரிச்சு வெளில போறதா எனக்கு இப்ப முக்கியம். உங்க மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல, எந்திரிச்சு வெளில போங்க என்றாள். ஏய் ராட்சசி, குட்டிச்சாத்தான், வந்தேன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் இங்க தாண்டி உட்காருவேன், எந்திரிச்சு போக முடியாது, என்னடி பண்ணுவேன் என்று அழுத்தமா உட்கார்ந்தான். ஆனா மதிவதனியோ பால் கொடுக்கவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா. குழந்தையோ பசிக்காக வீறிட்டு அழுதுட்டு இருந்தது. அவளை தீயா முறைச்சு பார்த்து நின்னுட்டு இருந்தான் கார்வேந்தன். மவளை, ஆட்டமாடி காட்டுற நீ, உனக்கு இருக்குடி, வச்சிருக்கேன் உனக்கு. என் குழந்தைக்காக இப்ப நான் வெளில போறேன். மவளை, அங்கதானே வருவே, உனக்கு இருக்குடி கச்சேரி என்றபடி அவனும் வேற வழி இல்லாம வெளியில போனான். அவன் போனதும் குழந்தைக்கு உடனே எடுத்து பால் கொடுத்தா. அதை வெளியில இருந்து பாத்துக்கிட்டே இருந்தான் கார்வேந்தன். ராட்சசி எத்தனை பிடிவாதம் பண்றா, இவ வீட்டுக்கு வரட்டும், இவளுக்கு தனி கச்சேரி வச்சுக்கிறேன் என்று மகனசுல திட்டினான். ஆனாலும் தான் பண்ண தப்பு அவனை உறுத்தாம இல்ல. அதுக்காக தன் குழந்தைய இவ தண்டிக்கிறத இவனால பொறுத்துக்கவே முடியல. அப்படி என்ன பிடிவாதம் இவளுக்கு, திமிரெடுத்தவ அப்படின்னு மனசுல திட்டினான். 2 நாட்கள்ல குழந்தையோட காய்ச்சல் கொஞ்சம் மட்டுப்பட்டதும் டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்கள வீட்டுக்கு அனுப்பினா மாதவி. கார்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு போகும்போது வரும்போது எப்படி காருக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அதே மாதிரி காருக்கு பின்னாடி உட்கார்றதுக்காக கார் கதவை திறக்க போனா மதிவதனி. அதை கண்டவனுக்கு கோவம் வர தன் பாக்கெட்ல இருந்து கார்க்கே எடுத்து காரை லாக் பண்ணான். அவ பின்னாடி இருந்த கதவை திறக்க பார்க்க அது திறக்கவே இல்லை. என்ன ஆச்சுன்னு நினைச்சபடி பின்னாடி திரும்பி பார்த்தா கார்வேந்தன் தான் அவளவே முறைச்சபடி காரை லாக் பண்றான். அதை பார்த்தவளுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. காரை ஓபன் பண்ணுங்க என்றாள். நீ முன்னாடி உட்கார்றதா இருந்தா சொல்லடி, நான் ஓபன் பண்றேன், இல்ல ஒரு கால் டாக்ஸியை பிடிக்கிறேன், குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு நீ கால் டாக்ஸில வீட்டுக்கு போயிடு என்றான். விளையாடாதீங்க, இப்ப கார் கதவை திறக்க போறீங்களா இல்லையா என்றாள். ஹேய் ராட்சசி, நான் சொல்றது உனக்கு புரியலையா? நான் கார் டோர் ஓபன் பண்றேன்,
நீ முன்னாடி உட்கார மாதிரி இருந்தா மட்டும். அப்படின்னா சொல்லு, பண்றேன். என்ன சொல்ற என்றான். வேற வழி இல்லாம உட்கார்ந்து தொலைக்கிறேன், ஓபன் பண்ணுங்க என்றாள். அவளுக்கு கார் பார்க்கிங்ல இருந்தபடி அவன் கூட வாக்குவாதம் செய்யறது சுத்தமா பிடிக்கல. போறவங்களும் வரவங்களும் இவங்கள ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே போனாங்க. வேற வழி இல்லாம முன் சீட்ல வந்து உட்கார்ந்தா மதிவதனி. அதை பார்த்தவன் உதட்டுல சிரிப்போட கார் கதவை திறந்து விட்டு அவளுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தான். காரை ஸ்டார்ட் பண்ணான். இப்படி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல என்று கேட்டாள். இதுல என்னடி வெக்கம்? நீ பின்னாடி உட்கார்ந்து நான் முன்னாடி உட்கார்ந்து ஓட்டினாதான் வெக்க பண்ணும் என்று ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டே பேசினான். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூடவா குற்ற உணர்வு இல்ல? ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு அவ குழந்தைய அவளுக்கே தெரியாம கழிச்சிட்டு இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி பொண்டாட்டிக்கிட்டையும் புள்ளக்கிட்டையும் அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல என்று கேட்டாள். ஏய், இங்க பாருடி, அன்னைக்கு நான் மது போதைக்கு அடிமையா இருந்தேன். என்ன பண்ணேன்னு அப்போ சில நேரங்கள்ல எனக்கே தெரியாது. வான்மதி அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில ஏதாவது பண்ணி என்னோட மனசை சரி பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அந்த அழுத்தத்தை சரி பண்றதுக்காக தான் நான் பானுமதி கூடயே பழகினேன். ஆனா அவ குழந்தைய சுமப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொன்னா புரிஞ்சுக்கோடி, அது ஏன் குழந்தைன்னு நான் நினைக்கவே இல்லடி. ஏண்டி உனக்கு அது புரியவே மாட்டேங்குது என்றான். அதெப்படி 4 மாசம் அந்த பொண்ணு உங்க கூட தான் இருந்திருக்கா? அதெப்படி அவளுக்கு குழந்தை ஆனதும் அது உங்க குழந்தை இல்லைன்னு நீங்க நினைப்பீங்க? அதுதான் எனக்கு சுத்தமா புரியல என்றாள். கோபமாக காரை ஒரு ஓரமா நிறுத்தினா கார்வேந்தன். பிறகு அவளை நேரா திரும்பி பார்த்து உட்கார்ந்தவன், என்னோட கண்ணை பார்த்து பேசுடி ராட்சசி. நான் சொல்றத கொஞ்சமாவது உன் மண்டையில மூளை இருந்தா புரிஞ்சுக்கோ. அவளை முதல்ல பார்த்தப்போ, அன்னைக்கு அவ கூட நான் இருந்தப்போ நான் எந்த பாதுகாப்பும் போடலடி. எந்த காண்டமும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. அதனால அன்னைக்கு குழந்தை ஆகியிருந்தா அது ஏன் குழந்தைன்னு நான் அக்செப்ட் பண்ணிருப்பேன். ஆனா அந்த சம்பவம் நடந்து 4 மாசத்துக்கு அப்புறமா அவ வயித்துல 2 மாசம் குழந்தைன்னு என்கிட்ட வந்து சொல்றா. அது எப்படி நடக்க முடியும்? நான் தான் காண்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேனே, அவ கூட உடலுறவு வச்சுக்கிட்டேனே, அப்புறம் எப்படி குழந்தை ஆகும்? 2 மாச கருன்னு அவ சொல்லும் போது நான் எப்படி அதை நம்புவேன் என்று கத்தினான். இந்த உடலுறவு, இந்த காண்டம், இந்த பேச்செல்லாம் கேட்ட மதிவதனிக்கு அருவருப்பா வாந்தி தான் வந்துச்சு. முகத்தை சுழிச்சுக்கிட்டா. சீச்சி, உங்களுக்கெல்லாம் கட்ட பொண்டாட்டிக்கிட்ட இன்னொரு பொண்ணுகிட்ட இப்படியெல்லாம் இருந்தேன்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல என்று கேட்டாள். ஹேய், எனக்கு மட்டும் இதெல்லாம் பேசணும்னு ஆசையா என்ன? நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணடி. நான் பண்ண தப்புக்கு உனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். உனக்கு அது புரியுதா இல்லையா? உன் மரமண்டையில கொஞ்சமாவது மூளை இருந்தா யோசி. அது ஏன் குழந்தைன்னு நான் நம்பவே இல்லடி. அதனாலதான்டி நான் அப்படி பண்ணேன். ஏண்டி என்ன சாவடிக்கிற என்று கேட்டான். அதை கேட்ட மதிவதனிக்கு அவனை நம்ப முடியல. பொய் சொல்லாதீங்க, அப்போ காண்டம் யூஸ் பண்ணியிருந்தா எப்படி குழந்தையாகும் என்றாள். அதாண்டி எனக்கும் தெரியல. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னு உனக்கு புரியுதா? நான் போதையில இருக்கும்போது எனக்கே தெரியாம அவ என் கூட உடலுறவுல இருந்தான்னு சொல்றாரு. அதனால கர்ப்பம் தரிச்சுட்டுதான் சொல்றாரு. அதை நான் எப்படி நம்புவேன்? என்னோட சூழ்நிலை கொஞ்சமாவது யோசிச்சு பாருடி என்றான். அதை கேட்ட மதிவதனிக்கு கோவம் தான் ஜாஸ்தியாச்சு. இங்க பாருங்க, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு என்னை திட்டுற வேலையெல்லாம் வேண்டாம் என்றாள். அப்பா சாமி, சரிதாண்டி, நான் உன்னை திட்டல. இப்போ வாயை முடிச்சு கொஞ்ச நேரம் பேசாம இரு. எனக்கு 2 நாளா குழந்தை பார்த்துக்கிட்டதுல சரியா தூக்கமே இல்லடி. தயவு செஞ்சு உன் வாயை கிளறாத. கொஞ்சம் வாய் திரும்ப மூடிட்டு பேசாம வா என்றான். அதுக்கு மேல அவன் எதுவுமே பேசல. அவளுக்கும் பேச எதுவும் இருக்கல. குழந்தை கொஞ்சம் சினுங்க ஆரம்பிக்கவும் அதை கண்ட கார்வேந்தன், குழந்தைக்கு பால் கொடுத்து தொலைடி, சாவடிக்காத என்ன. நான் வேணா காரை ஓரமா நிறுத்திட்டு என் கண்ணை கட்டிக்கிறேன் என்றான். ஒன்னும் தேவையில்லை என்று சொன்னவள் அவனை முறைச்சபடியே தன் புடவை முந்தானியை விலக்கிட்டு குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டே வந்தா. அதை பார்த்து கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டான் கார்வேந்தன். காரை ஸ்டார்ட் பண்ணி அரண்மனைக்கு கொண்டு வந்தான். ரோஜாவுக்கு தன் அப்பா இறந்ததுல ரொம்ப சந்தேகம் இருந்துச்சு. அறையிலேயே குட்டி போட்ட பூனையா நடந்துகிட்டு இருந்தா. அதை கண்ட மாறன், என்னாச்சு ரோஜா, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க என்று கேட்டான். என்னங்க, அது எப்படிங்க? எங்க அப்பா நல்ல திடமா தான் இருந்தாரு. அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ல எந்த பிரச்சனையுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி திடீர்னு ஹார்ட் அட்டாக் என்று கேட்டாள். ஏடி, இதெல்லாம் ஒரு கேள்வியா? உங்க அப்பனுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. புகையில போடுறதுல இருந்து தண்ணி அடிக்கிற வரைக்கும் எல்லாம் பண்ணுவார் உங்க அப்பன். அப்படி இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வர்றது பெரிய விஷயமா என்று கேட்டான். இல்லைங்க, அப்படியே வந்திருந்தாலும் அவருக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா சரி, இல்ல 2 நாளைக்கு அப்புறம் வந்திருந்தா கூட பரவாயில்ல. அது எப்படி பிரச்சனை நடந்த அன்னைக்கே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு என்று கேட்டாள். உங்க அப்பா பண்ண தப்புக்கு அந்த நிமிஷமே ஹார்ட் அட்டாக் வந்திருந்தாலும் தப்பில்லடி. அந்த அளவுக்கு பாவம் பண்ணி வச்சிருக்காரு உங்க அப்பன் என்றான் மாறன். அதை கேட்டு ரோஜா தன் கணவனை முறைச்சா.
என்னடி என்ன முறைக்கிற? உங்க அப்பா பண்ண தப்புன்னு உனக்கு தோணலையா என்று கேட்டான். அது தோணாமலையா நேத்துல இருந்து நான் அழுதுட்டு இருக்கேன்? எங்க அப்பாவுக்கு ஏன் இப்படி புத்தி போச்சுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் எவ்வளவு துடிக்கிறேன் தெரியுமா? மதிவதனிய இனி நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? அவ மூச்சு நான் எப்படி முழிப்பேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அத்தனை குழந்தைங்க இருந்ததுக்கு எங்க அப்பா தான் காரணம்னு நினைக்கும் போது எனக்கு குற்ற உணர்வுல செத்து போயிடலாம் போல இருக்கு தெரியுமா என்று கேட்டாள். அதை கேட்டு நெடிய பெருமூச்சு விட்டான் மாறன். புரியுதுடி, என்ன பண்றது? சரி வா, எனக்கு ரொம்ப பசிக்குதுடி, சாப்பிடறக்கு ஏதாவது கொடு, காலில இருந்து நான் ஒண்ணுமே சாப்பிடலடி என்றான். தன் கணவனை பரிதாபமா பார்த்தா ரோஜா. ஆமா, அவன் சொல்றது உண்மைதான். காலையில தன் அப்பா இறந்த நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் அங்க எங்கன்னு ஓடிட்டு இருக்கான். மாறனும் விஷ்ணுவும் கார்வேந்தனும். ரொம்ப பாவம் இவங்க. மாமா சாப்பிட்டாரோ என்னவோ என்று கேட்டதும் தான் மாறனுக்கு கார்வேந்தன் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாத நினைவுக்கு வந்துச்சு. உடனே தன்னோட அலைபேசி எடுத்து கார்வேந்தனுக்கு கூப்பிட்டான். அண்ணா, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா, எங்க இருக்கீங்க என்று கேட்டான். இல்லடா, குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், இனிமே தான் சாப்பிடணும். ஹாஸ்பிட்டல்ல கேண்டீன் பிரெட் இருக்காமா, நானும் மதிவதனையும் அதை சாப்பிட்டுக்கிறோம், நீ சாப்பிடுறா என்றபடி போனை வச்சான். சரிதான் என்று பெருமூச்சு விட்டபடி ரோஜா எடுத்து வச்சு உணவை சாப்பிட்டான் மாறன். விஷ்ணுவோ தன் அறையில படுத்தபடி மேல ஓடுற மின்விசிறியவே பார்த்துட்டு இருந்தான். அவனை பார்த்துக்கிட்டே உள்ள வந்த வான்மதி, என்னாச்சு விஷ்ணு? வானரசன் மாமா நிஜமாதான் ஹார்ட் அட்டாக்ல செத்தாரா, இல்ல வேற ஏதாவது அங்க நடந்துச்சா? எனக்கு என்னவோ செல்வமதி அத்தைய பார்த்தா ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவங்க என்ன அழக்கூட இல்ல, வெறிச்சு பார்த்தபடி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க வேற ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டாள். தன் மனைவிய ஓர கண்ணால பார்த்தான் விஷ்ணு. இவகிட்ட சொல்றதும் ஊருக்கே தம்பட்டம் அடிக்கிறதும் ஒண்ணு என்று நினைச்சவன், எனக்கு எப்படி தெரியும்? ஆனா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஹார்ட் அட்டாக் தான். உங்க மாமா பண்ண துரோகத்துக்கு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததெல்லாம் அதிசயமே கிடையாது. பேசாம படுத்து தூங்கு என்றவன் அவளுக்கு முதுகு காட்டி திரும்பி படுத்துக்கிட்டான் விஷ்ணு. அதை கண்ட வான்மதிக்கு எரிச்சல் வந்துச்சு. இவன் என்னைக்குதான் தன்கிட்ட உண்மையை பேசியிருக்கான் என்று நினைச்சவ செல்வமதிய பேசாமலும் வானரசன் இப்படி இறந்தது கிடந்ததும் இருந்தது பார்த்ததுக்கு அவளுக்கு ரொம்ப பெரிய சந்தேகங்களை வரவழைச்சது. இவங்களுக்கு மட்டும் இல்ல, அரண்மனையில இளமதிக்கும் அப்படிதான் ஏதோ விஷயம் அதுல மறைஞ்சிருக்குன்னு நினைச்சா. ஆனாலும் வானரசன் இருந்ததுல அவளுக்கு துளி கூட வருத்தமே இல்லை. அவெல்லாம் மனுஷனே கிடையாது, அரக்கன், சாகட்டும். ஒரு குழந்தைய கலைச்சாலே பாவம், இவன் என்னடானா 8 குழந்தைகளை தொடர்ந்து கலைச்சு வச்சிருக்கான், ராட்சசன் அப்படின்னு மனசுல நினைச்சபடியே தூங்கினா இளமதி. பருதிவேந்தனும் வேண்மதிக்கும் இந்த சாவில் உறுதியே இருந்தது. கண்டிப்பா தங்களோட பொண்ணு செல்வமதி தான் வானரசனை ஏதோ பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா செல்வமதியை பத்தி அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அவ உயிர்களை கொல்றத விரும்ப மாட்டா. எத்தனையோ கொடுமைய அவ பண்ணிருக்காதான். ஆனாலும் பச்சிலம் குழந்தைகளை அவர் கொன்னத செல்வமதியால தாங்கிருக்கவே முடியாது. மேலும் தனக்கு துரோகம் செஞ்சவன் கணவன் அப்படிங்கிற வருத்தத்திலே இருந்திருப்பா. கண்டிப்பா அவதான் ஏதோ பண்ணிருப்பான்னு 2 பேருக்கும் சந்தேகம் இருந்தது. அதே மாதிரிதான் பார்வேந்தனுக்கும் செம்பாவைக்கும். என்னங்க, எனக்கு என்னமோ உங்க தங்கச்சி மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. வானரசனை வேணும்னே ஏதாவது பண்ணிருப்பாளோன்னு என்றாள். அதை கேட்ட பார்வேந்தனும், அப்படியே பண்ணியிருந்தாலும் தப்பில்லடி, அவெல்லாம் சாக வேண்டியவன் தான், செத்து தொலைட்டும் என்று நிம்மதியா தூங்கினாரு. முகில்வேந்தனும் யாழ்னியும் வானரசன் இருந்ததுல கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் அவனுக்கு தேவையான தண்டனை தான் நினைச்சாங்க. இப்படியே அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொரு மனநிலையில் தூங்க மதிவதனியும் கார்வேந்தனும் அன்னைக்கு இரவு மருத்துவமனையிலே கழிச்சாங்க. அதுக்கப்புறம் 2 நாட்கள் குழந்தையோட காய்ச்சல் மட்டுப்பட்ட அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்லையே இருந்து கிளம்பினாங்க. பிறகு கார்ல சண்டையிட்டபடி வந்தவங்க வீட்டுக்கு வந்ததும் குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்க வச்சா மதிவதனி. ஹாஸ்பிட்டல்ல கார்வேந்தன் குழந்தைக்காக பட்ட கஷ்டங்களை அவன் நினைச்சு பார்த்தா. பாவம், குழந்தைக்காக அவனும் தான் ஏங்குறான் என்று நினைச்சவ தன் அரைக்கதவை சாத்தாம திறந்து வச்சா. அதுவே கார்வேந்தனுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. பிரச்சனை நடந்த அன்னைக்கு இவ கதவை சாத்தவும் பயந்தே போயிட்டான். தன் குழந்தை இவ கண்ணிலேயே காட்ட மாட்டாளோன்னு. நல்ல வேலை, குழந்தைக்கு காய்ச்சல் வந்தது கூட நல்ல விஷயம்தான், கெடுதலையும் ஒரு நல்லது நடந்திருக்கு என்று நினைச்சவன் குழந்தையோட தொட்டிலுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தான். குழந்தை ஆட்டினபடி அவனையே பார்த்துட்டு இருந்தான். ஹாஸ்பிட்டல்ல சரியா தூங்காம இருந்ததுனாலயோ என்னவோ மதிவதனி படுத்த உடனே நல்லா தூங்கிட்டா. தொட்டில்ல குழந்தையையும் கட்டில்ல மதிவதனியும் பார்த்தபடி நாற்காலியில உட்கார்ந்தவன் கால்களை மதிவதனி படுத்திருக்கும் படுக்கையில நீட்டினான். அவங்க 2 பேரையும் பார்த்தபடி நாற்காலியில சாஞ்சவனுடைய கண்கள் சொருக ஆரம்பிச்சது. பாவம், 2 நாட்களா தூக்கம் இல்லாம இருந்ததை நினைச்சு இன்னைக்கு அமைதியா தூங்கினான் கார்வேந்தன்.
விடியற் காலையிலேயே கண்ணு விழிச்சா மதிவதனி. குழந்தைக்கு மருந்து கொடுத்ததுனாலயோ என்னவோ அவன் அசந்து தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கு பக்கத்துல குழந்தையின் தலையில கைய வச்சபடி நாற்காலியில உட்கார்ந்து படுக்கையில கால் வச்சு ஒரு கழிச்சு படுத்துட்டு இருந்தான் கார்வேந்தன். அத மதிவதனியும் பார்த்தா. பிறகு தன் குழந்தையோட முகத்தையும் பார்த்தா. 2 பேருடைய முகமும் அச்சு அசலா ஒரே மாதிரி இருந்தது. அப்பனுக்கு ஏத்த பிள்ளை பலருக்கு. இவனை கார்வேந்தன் மாதிரி வளர்க்காம குணத்துல ஸ்ரீராமன் மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு மனசுல வேதனையோட நினைச்சா. எந்த காரணத்தை கொண்டும் தன் மனைவியை தவிர இவன் வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்கவே கூடாது. கடவுளே, என் குழந்தைக்கு நல்ல புத்தி கொடு. தன் அப்பனை போல பல பெண்களை அவன் நாடவே கூடாது என்று மனசுல நினைச்சபடி படுக்கையிலிருந்து எழுந்து போய் குளிச்சுட்டு வந்தவ கார்வேந்தன் எழுந்து குழந்தைய மடியில வச்சபடி கொஞ்சிட்டு இருந்ததை பார்த்தா. ஒண்ணுமே பேசாம கிச்சனுக்கு போகவும் கிச்சனுக்கு குழந்தைய எடுத்துட்டு வந்தான் கார்வேந்தன். ஆமா, குழந்தைக்கு பேர் வைக்கிறத பத்தி தாத்தா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணலாமா என்று குழந்தைய கையில வச்சுக்கிட்டு கொஞ்சிட்டே கேட்டான். அதை கேட்டு கோபம் முறைச்சா மதிவதனி. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? இப்பதானே ஒரு பெரிய பிரச்சனையே முடிஞ்சிருக்கு. இதுல வானரசன் வேற இறந்திருக்காரு. இந்த சமயத்துல குழந்தைக்கு பேர் வைக்கிறத பத்தி பேச போறீங்களா? ரொம்பதான் குழந்தை மேல அக்கறை உங்களுக்கு என்று சொன்னபடி அவனுக்கு காஃபியை எடுத்து டேபிள் மேல படார்னு வச்சா. அதை பார்த்தவனுக்கு கோவம் ஆத்திரமும் சேர்ந்தே வந்துச்சு. ஏண்டி ராட்சசி, இப்ப எதுக்கடி காஃபி இப்படி வைக்கிற? நான் என்ன உன் வீட்டு நாயா இப்படி குடுக்கறதுக்கு என்றான். இங்க பாருங்க, காலையில என்கிட்ட விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு உங்களை பார்த்தாவே சுத்தமா பிடிக்கல. ஏதோ என் குழந்தைக்காக வேற வழி இல்லாம உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா எடுத்து குடிங்க, இல்லையா நீங்களே காஃபி போட்டு கொடுங்க என்றவள் தன்னோட காஃபி கப்பியை எடுத்துக்கிட்டு அவன் கையில இருந்த குழந்தைய வாங்க கை நீட்டினான். குழந்தை கொடுங்க முதல்ல என்றாள். ஏய், முதல்ல உன் காஃபியை குடிச்சு தொலடி. ஒரு கையால குழந்தையும் இன்னொரு கையால காஃபி கப்பையும் தூக்கிட்டு போறியா என்று கேட்டான். வேற வழி இல்லாம அவனை முறைச்சபடியே காஃபி சீக்கிரமா குடிச்சா. இப்ப கொடுங்க என்று கையை நீட்டினான். இந்தா பிடிச்சுக்கோ. இவ பெரிய என்கிட்ட கொஞ்ச நேரம் குழந்தை இருந்தாலும் இவளுக்கு பொறுக்காது என்று முணுமுணுத்துக்கிட்டே அவ போட்ட காஃபியை எடுத்துக்கிட்டு போனான். அதை பார்த்தவளுக்கு இவனை என்ன பண்ணா தகும்னு தோணுச்சு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம எப்படி வந்து நிக்கிறாரு பாரு என்று மனசுல நினைச்சவ கையில இருக்கும் குழந்தைய பார்த்தா. அவன் நல்லா அழகா சிரிச்சிட்டு இருந்தான். காய்ச்சல் 2 நாள்ல நல்லாவே குறைஞ்சிருந்தது. அப்பாடா, எப்படியோ சரியாயிடுச்சு என்று பெருமூச்சு விட்டவ, டேய், ஒரு 2 நாளா என்னை எவ்வளவு படாத பாடுபடுத்திட்டேடா என்றபடி குழந்தைக்கு அழகாக தன் முத்தங்களை கொடுத்துட்டு இருந்தா. அதை பார்த்துக்கிட்டே கிச்சனுக்கு வந்தான் கார்வேந்தன். குழந்தைக்கு மட்டும் எப்படி முத்தத்தை கொடுக்கறா பாரு. கட்டின புருஷன் என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல. எல்லாம் என் தலையெழுத்து. எத்தனை நாள் கழிச்சு குழந்தை கிடைச்சிருக்கு. இவ கூடயும் பொண்டாட்டி கூடயும் சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கிருந்துதான் வருதோ நம்மளுக்குன்னு என்று புலம்பியபடியே காஃபி டம்ளரை டைனிங் டேபிள்ல வச்சான். அந்த புலம்புல அவ கேட்டுக்கிட்டு தான் இருந்தா. ஆனாலும் அவன் கிட்ட எதுவும் பேசல. குழந்தைய பார்த்தபடியே தலை குனிஞ்சான். அதை பார்த்த கார்வேந்தன், என்னடி நான் புலம்புனது உன் காதல விழுந்துச்சுதானே என்றான். விழுந்து என்ன பண்ண முடியும்? அதான் நீங்க வாங்கிட்டு வந்த வர அப்படி. அதுக்கு நான் என்ன பண்றது? உங்களுக்கு பணத்திமிர் ஜாஸ்தி. ஒரு பணத்தால என்ன வேணாலும் பண்ணலாம்ங்கிற நினப்பு. அந்த பொண்ணுக்கே தெரியாம கரவு கழிச்சிட்டு இப்ப இவ்வளவு தைரியமா வந்து நிக்கிறீங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனை தான் நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம் என்றாள். இங்க பாரு, அந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சும்மா சும்மா அதையே தூண்டி துருவி பேசிட்டு என்னை கஷ்டப்படுத்தாத என்றான். என்னது? என்ன முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு நான் சொல்றீங்க? எதுவுமே முடியல. வானரசன் இறந்து போயிட்டா எல்லாம் முடிஞ்சதுன்னு அர்த்தம் ஆயிடுமா? நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா என்று கேட்டான். நான் என்னடி துரோகம் பண்ணிட்டேன்? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா வேற ஒரு பொண்ணு கிட்ட போனேனா? கல்யாணத்துக்கு முன்னாடி தாண்டி போனேன் என்று கேட்டான். இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே அவளுக்கு தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி போனா என்ன, பின்னாடி போனா என்ன? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சது நீங்க தானே. அந்த பொண்ணோட வயிற்றுல இருந்த உங்க குழந்தைய தெரிஞ்சே கழிச்சது நீங்க தானே. அது எவ்வளவு பெரிய பாவம். அதுக்காக அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிடுறா. அதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? இது என் குழந்தைய பாதிக்காதா என்று கண்கள்ல நீரோட கேட்டா. அவனுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நிஜமாவே அவனுக்கு தன் குழந்தைன்னு தெரியாது. அந்த நம்பிக்கை அவனுக்கு அப்ப இல்ல. ஏன்னா அவ கூட பாதுகாப்போட தான் உடல் உறவுல இருந்தான். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை தன்னுடையதாகும்னு அவன் நினைக்கவே இல்லை. மத்தவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா இவளுமா தன்னை புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு சொல்றா என்று நினைச்சவனுக்கு கோவம் தான் வந்துச்சு. ஆனா அவளை சமாதானம் பண்ற விதம் தான் அவனுக்கு புரியல. அவளைவே பார்த்துக்கிட்டு இருந்தான். அவளுக்கு தன் கணவனை பார்க்க பாவமா தான் இருந்தது. கோவமும் வந்துச்சு.
குழந்தை எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு கிச்சனை விட்டு வெளியே போனான். போனவளையே பார்த்து நின்றுட்டு இருந்தான் கார்வேந்தன். எப்பதான் இன்னைக்கு தனக்கு விடியுமோ, இவ எப்பதான் தன்கிட்ட பழையபடி பேச போறாளோ என்று நினைச்சவனுக்கு தான் ஆண் அப்படிங்கறது கூட பார்க்காம கண்ல இருந்து தண்ணி மட்டும்தான் வந்தது. பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பாடம். திருந்தி வாழணும்னு நினைப்பவர்களுக்கு கூட பழைய வாழ்க்கையோட சாயல் இருந்துகிட்டே இருக்கும் போல இருக்கு என்று நினைச்சவன் ஒரு பெருமூச்சு விட்டபடி தன் அலுவலகத்திற்கு கிளம்பினான் கார்வேந்தன்.